மருத்துவர் அர்ச்சுனா இராமநாதனின் வடமாகாண சுகாதாரத்துறை தொடர்பான அரசியல் திட்டங்கள் குறித்த சுருக்கம் என்ன என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். வலிமையான மக்கள் ஆணையுடன் வடமாகாண சபையில் உள்ள 38 இடங்களில் குறைந்தபட்சம் 20 இடங்களை அவர் கோருகிறார். நிர்வாக ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யவும் ஊழல் நிறைந்த அரசியல் கூட்டணிகளை தவிர்க்கவும் இந்த பெரும்பான்மை அவசியம் என்று அவர் கூறியுள்ளார். பொறுப்புக்கூறல் மற்றும் நிர்வாகம் தொடர்பாக அவர் ஒரு முறையான செயல் திட்டத்தை மாஸ்டர் பிளான் உருவாக்க திட்டமிட்டுள்ளார். உள்ளூராட்சி அமைப்புகள் நிதி முறைகேடு செய்வதை தடுக்கவும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஆதரவாக ஒப்பந்தங்கள் வழங்கப்படுவதை நிறுத்தவும் அவர் விரும்புகிறார். அரசியல் சுதந்திரத்தில் அவர் பாரம்பரியமான ஊழல் அரசியல்வாதிகள் அல்லது தான் விமர்சிக்கும் தமிழ் கூட்டணிகளுடன் இணையமாட்டார் என்று உறுதியாக கூறுகிறார். தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசியல் உள்மோதல்களால் பாதிக்கப்படாத தனது தனித்துவமான அரசியல் அடையாளத்தை பேண விரும்புவதாக தெரிவித்துள்ளார். மக்களுக்கான சேவையில் தனது அரசியல் பிரவேசத்தை விளிம்புநிலை மற்றும் ஏழை மக்களுக்கான சேவையாக அவர் முன்னிறுத்துகிறார். வடக்கு மற்றும் தெற்குக்கு இடையிலான வளர்ச்சி இடைவெளியை குறைக்கும் ஒரு தலைவராகத் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறார். மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் சுகாதாரத்துறைக்காக முன்வைக்கும் முக்கிய வாக்குறுதிகள் பின்வருமாறு: 1. மருத்துவ அமைச்சரை நியமித்தல். மருத்துவ நிர்வாகம் மற்றும் ஊழல் தடுப்பு குறித்து நன்கு அறிந்த ஒரு மருத்துவரை சுகாதார அமைச்சராக நியமிப்பேன். 2. வைத்தியசாலைகளை தரமுயர்த்துதல். தெல்லிப்பளை, மன்னார் மற்றும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை உட்பட பல்வேறு வைத்தியசாலைகளை தரமுயர்த்தி அவற்றின் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவேன். 3. மருத்துவப் பணியாளர்களுக்கு ஆதரவு. மருத்துவர்கள் நிம்மதியாக பணிபுரிய வரி விலக்குகள், இடமாற்றச் சிக்கல்களுக்கான தீர்வுகள் மற்றும் மேலதிக வருமானத்தைப் பெற கட்டண வார்டுகளை பேயிங் வார்ட்ஸ் உருவாக்குவேன். 4. நிரந்தர நியமனம். மாகாண வைத்தியசாலைகளில் குறைந்தபட்சம் 15 நாட்கள் தொண்டர்களாக பணியாற்றிய அனைவருக்கும் நிரந்தர வேலைவாய்ப்பை வழங்குவேன். 5. நோயாளி போக்குவரத்து. நோயாளிகளை வீட்டிலிருந்தே அழைத்துச் செல்வதற்காக ஆம்புலன்ஸ் சேவையை மேம்படுத்துவேன். இப்படியான சுகாதாரத்துறை சம்பந்தமான மேலும் நல்ல திட்டங்களை கொண்டுவந்து எமது வடமாகாணத்தை ஊழல்கள் அற்ற வளமான மாகாணமாக மாற்றுவதற்கு உங்கள் அனைவரதும் ஆதரவை டாக்டர் அர்ச்சுனா இராமநாதன் அவர்களுக்கு வழங்கி எமது மண்ணை வளப்படுத்துவோம். அநீதிக்கெதிரான தமிழரின் குரல் டாக்டர் அர்ச்சுனா இராமநாதன்,